பாலான ஒரு இளவரசனுக்கு மண்டையில முடியில்லாததுனால அந்த நாட்டுல இருக்க எல்லாரையும் அவன் மொட்டை அடிச்சு விடுறான். அதனால அந்த நாட்டு மக்கள் ராஜா கிட்ட வந்து இதை சொல்றாங்க. கோபமான ராஜாவோ இளவரசனை போய் இப்படி ஏன் பண்ணன்னு கேக்குறாரு. அந்த இளவரசனுக்கோ ராஜாவை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை. அதனால அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி அந்த ராஜாவை ஆனா அவங்களோ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால இவனே ராஜாவை கொல்ல போறான். அதை அந்த ராஜாவும் பாத்துடுறாரு. இவனை துரோகின்னு சொல்லி அந்த நாட்டுல இருக்கவங்க அடிச்சு இவனை வெளியில துரத்திடுறாங்க. இதனால இப்ப இவன் நடுத்தருக்கு வந்துடுறான். மறுபடியும் எப்படியாவது ராஜா ஆகும்னு நினைச்ச இவன் பக்கத்து நாட்டுல இருக்க ராணிக்கோ மாப்பிள்ள பாக்குறது தெரிய வருது. அங்க போன இவன் பேசி அந்த ராஜாவை கவுத்துடுறான். இவன் பண்ண குறும்புல அந்த ராணிக்கு இவனை புடிச்சு போயிடுது. அந்த ராணிக்கு இருக்கிற 2 தங்கச்சிக்கும் இவனே மாப்பிள்ள பாக்குறான். ஆனா அந்த நாட்டுல கல்யாண மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இளவரசி கையில இருக்கிற புறா யார் மேல போய் உட்காருதோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப 3 இளவரசிங்களும் அவங்க கையில இருக்கிற புறாவை விடுறாங்க. கரெக்டா அது அவங்க காதலிக்கிறவங்க மேல போய் உட்காருது. இதனால அவங்க கல்யாணத்துக்கு ராஜா சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாலா கிட்ட கரெக்டா எப்படி புறா வந்து நம்ம மேல உட்காந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ராஜாவோட புறாவை தூக்கிட்டு என்னோட புறாவை அங்க வச்சுட்டேன்னு சொல்றான். ராஜாவோட புறா எங்கன்னு கேட்டதுக்கு அதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்றான். இவங்க கல்யாணத்தன்னைக்குன்னு பார்த்து அந்த நாட்டுல போர் வந்துருது. இப்ப பாலா அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா இளவரசியோ சண்டை போடணும்னு சொல்றான். அப்பதான் இவன் இளவரசி கிட்ட இருக்கிற உண்மையான காதலை உணர்ந்து அந்த நாட்டுக்காக சண்டை போடுறான். கடைசியா அங்க நடந்த சண்டையில மண்டபம் இடிஞ்சு விழுந்து அந்த கல்யாண மண்டபத்துல இருந்த ஜோடி எல்லாம் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன இந்த ஜோடிங்க 600 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.